ஹாய் ஹலோ, இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வாழைக்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்படி இல்லைனா காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காவில் இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து பிரண்டு வர மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக தெளிச்சிக்கிட்டா போதும். அப்போ தான் மசாலா ஃபுல்லாக வாழைக்காயில் நல்லா ஒட்டி வரும். இப்போ வாழைக்காய் செஞ்சிடலாங்க. கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வாழைக்காவை சேர்த்துடலாங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடிக்கடி நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா சேர்க்கும் போதே லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கோம், அதுவே நமக்கு போதும். பாருங்கள், கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க.